துளசி அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு ஸ்ட்ரக்சரில் தள்ளிட்டு வந்து அப்பாவை நிறுத்த அப்படியே அழுதுகிட்டே வந்துட்டு பயந்து போய் அப்படியே கை இது பண்ணி பார்க்குறாங்க. அப்படியே அலறி ஒரு மாதிரி இதுவாகிடுறாங்க. செம்மையாக அழுதுட்டாங்க. அப்படியே கீழே உட்காந்து ரொம்ப நேரமாக அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்பா அப்பா ஏன் நம்மளை விட்டு போனோம் கடவுளே, எங்கள் அப்பாவை திருப்பி கொடுத்துரு அப்படி இப்படின்னு அழுதுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக லக்ஷ்மி கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெற்றி வந்து துளசியை எழுப்பி முருகன் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஒரு பக்கம் ஃபோன் பேசியிருக்காரு. இருக்கிறாங்க. வெற்றி எங்கேப்பா இருக்கீங்க? மாமாவுக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. முருகனை பார்க்க போனீங்களே, முருகனை பார்த்துட்டீங்களான்னு கேட்குறாங்க. பார்த்துட்டேன்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்கீங்க? நீங்கள் ஹாஸ்பிட்டலே என்னாச்சு? இல்லை ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு வேலையாக இருக்கும். மாமா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு, என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்ல மாமாவும் எங்கள் கூட தான் இருக்கார். நாங்கள் எல்லோரும் வரோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா அவங்க எல்லாருக்கும் பிடிச்சது சமைச்சு வைக்கிறேன், நீங்கள் வந்து சாப்பிடணும் எல்லோரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாரு வெற்றி. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து ஆம்புலன்ஸ் கேட்குறாங்க. துளசி கூட உட்காந்துட்டு வராங்க. முருகன் முன்னாடி உட்காந்துட்டு வராரு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அஞ்சலி கூப்பிட்டுட்டு மகேஷ் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஒரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா சந்தோஷமாக எல்லோரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. சாப்பாட்டுக்கு வார எழுப்பி சமைக்கலாம் ரேவதியை கூப்பிட்டு சமைச்சிட்ருக்காங்க. லக்ஷ்மி சந்தோஷமாக அப்புறம் டேஸ்ட்டெல்லாம் பார்க்குறாங்க. என்ன அத்தை மாமாவுக்கு பிடிச்சதா சமைச்சு வைக்கிறீங்களா, மாமா மேலே அவ்வளோ அன்பா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு எப்போவுமே அந்த அன்பு இருக்கும் அப்படி. என்னதான் வயசாகிட்டாலும் பசங்க வந்து அவங்கவுங்க இதுவும் பார்த்துட்டு போயிடுவாங்க. நமக்காக இருக்கிற ஒரே ஜீவன் அவங்க தானே, அவங்கள பார்த்துக்கிட்டு கூட நம்ம இதெல்லாம் பண்ணணும்ல அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. டேஸ்ட் பார்த்து சூப்பராக இருக்கட்டுன்றாங்க. அப்புறம் கார் சத்தம் கேட்டு எல்லோரும் வந்துட்டாங்க போல இருக்குன்னு நிறுத்திட்டு வராங்க. பார்த்தா அஞ்சலி கிட்ட வந்துட்டு இந்த பாரு அத்தைக்கு எதுவும் தெரியாது, கொஞ்ச நேரம் நீ அழுதியை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அஞ்சலி கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு போக வாஞ்சலி துளசி அப்பா எல்லோரும் வந்துடுவாங்க, சாப்பிடலாம் எல்லோரும் சேர்ந்து முறுக்கணும் வந்துடுவான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்தில் அஞ்சலினால் தாக்கு பிடிக்க முடியாமல் அவங்க அம்மாவை பிடிச்சிட்டு அழுதுடுறாங்க. என்னாச்சுடி, ஏன் ஒரு மாதிரி அழுகிறேன், என்னாச்சுன்னா அப்பான்றாங்க. என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. என்னாச்சு மாப்பேன்னு கேட்க மகேஷும் அமைதியாக இருக்கிறாரு. அப்புறம் பின்னாடியே வந்துட்டு ஆம்புலன்ஸில் நம்ம துளசி எல்லோரும் வந்துடுறாங்க. துளசி வெற்றி முருகன் எல்லோரும் வந்துடுறாங்க. என்னாச்சு ஏன் எல்லோரும் ஒரு மாதிரி இருக்கீங்க, எங்கள் அப்பான்னு கேட்டிருக்காங்க. அப்படியே அழுதுகிட்டே துளசி அவங்க அம்மாவை பிடிச்சிட்டு அழுகுறாங்க. என்னடி ஆச்சு? அது வந்து அப்பான்னு சொல்லி அழுகுறாங்க. என்னடி ஆச்சு? அப்பா எங்கே? வெற்றி எங்கள் மாமா? முருகா எங்கடா அப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லோரும் அழுதுட்டு ஒரு மாதிரி நிற்கிறாங்க. என்னாச்சுன்னு கேட்க ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இது என்ன யார் அப்படின்னு சொல்லி கேட்க அம்மா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. ஒன்று என்னது ஏன் வீட்டுக்காரா? இல்லை அவர் கிடையாது, அவர் இருக்காதுன்னு சொல்லி அழுகுறாங்க. அம்மா அப்பா தாம்மா நம்மளை விட்டு போயிட்டாருமான்னு சொல்லி அழுத ஒன்று அப்படியே லக்ஷ்மி ஒரு நிமிஷம் பிடிச்சி எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணி என்னங்க வரேன்னு சொல்லிட்டு தானே போனீங்க, என்னாச்சுங்க, ஏங்க எப்படியே இருக்கீங்க, என் புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் துளசியும் அஞ்சலியும் போயிட்டு 2 பக்கம் பிடிச்சிட்டு அழுதுட்டுருக்குறாங்க. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.